إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையில் மன்னிப்போம் மறப்பதற்காக என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கிறது. அதனால் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள், பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுக்கெல்லாம் இறுதி தூதர், இறுதியாக வந்தவர்தான் நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் சமுதாயம்தான் நாங்கள். இறுதி தூதருடைய அந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் நாங்கள். எனவே நமக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வந்த நமது நபியை எங்களுடைய உயிரை விடவும் நாங்கள் நேசிக்க வேண்டும். நமது உயிர் எந்த அளவு முக்கியம், நமது உயிர் நமக்கு எந்த அளவு முக்கியமாக இருக்கிறது, இதைவிட நபியை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஸ்லீம்களுக்கு, முஃமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட இந்த நபி மிகவும் மேலானவர், அவரை நேசிக்க வேண்டும். மூமின்கள் நபியை தன்னுடைய உயிரை விட
நபியை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய உயிரை விட அவர்கள் நேசிக்க வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. சகோதரர்களே, நபியை நேசிப்பதென்று சொன்னால் நபியை புகழ்ந்து பாட்டு பாடுவதா, அல்லது நபியின் பெயரால் போஸ்டர்கள் அடிப்பதா, அல்லது நபியின் பெயரால் நபி அவர்கள் பிறந்த தினம் என்ற பெயரால் ஊர்வலம் போறதா, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் சுபஹான மௌலித் என்றும் இன்னும் பல மௌலிதுகள் என்றும் ஓதி ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம் என்று உணவு கொடுப்பதா, அல்லது இன்றைக்கு சமூகத்தில் நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே பல அந்நியவர்களை கொண்டு வந்து புகழ் பாடுகின்ற இந்த பாடல்களும் இந்த உரைகளும் இந்த பயான்களும் தான் நபி அவர்களை நாங்கள் நேசிப்பதா என்றால் கிடையவே கிடையாது. ஒமா கான ரப்புக நசியா, இறைவன் இந்த மார்க்கத்தில் நபியுடைய பிறந்த தினத்தை நீங்கள் கொண்டாடி புகழ்ந்து பாட்டு பாடி அன்னதானம் வழங்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் தனது அல் குர்ஆனில் சொல்லி இருப்பான், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து காட்டிருப்பார்கள். ஒமா கான ரப்புக நசியா, உமது இறைவன் இந்த மார்க்கத்தில் எதையும் சொல்லித் தருவதற்கு மறக்கவில்லை, அனைத்தையும் அக்குவேறு ஆணிவேராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, எனவே இந்த பாடல்கள், இந்த உணவுகள், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. நபியை நேசிக்கிறது அது கிடையாது, அதுவல்ல நேசம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபியே நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கின்றவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நேசத்துடைய வரைவிலக்கணத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபியை நேசிப்பது என்று சொன்னால் புகழ் பாடுவதோ அல்லது கொண்டாடுவதோ, பிறந்தான என்ற பெயரில் உணவு கொடுப்பதோ, சுபஹான மௌலிது ஓதுவதோ அல்லது இன்னும் உள்ள நிகழ்ச்சிகளை செய்வதோ கிடையாது. மாறாக ஃபத்தபிஊனி, அல்லாஹுவை நீங்கள் உண்மையாக நேசிக்கின்றவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள், அதுதான் உண்மையான நேசம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப நேசம் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மார்க்கம் என்று, இதுதான் உங்களுடைய மரணிக்கின்ற வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கை திட்டம், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த பூமியிலே வந்து நான் செய்து காட்டுகிறேன், இதோ மார்க்கம் என்று நான் செய்கின்ற அத்தனையும் நீங்கள் செய்யுங்கள், அதுதான் உண்மையான நேசம். அப்ப நபி அவர்களை பின்பற்றுவதுதான் உண்மையான நேசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களோ இந்த நிகழ்ச்சிகளோ நேசம் கிடையாது. இது அதற்கும் இஸ்லாத்துக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் அணுவளவும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. மாறாக நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளால், எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் தூக்கத்திலே இருந்து எழும்பியதிலிருந்து மறுநாள் தூங்குகின்ற வரைக்கும் நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடியுமான அளவு நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான நேசம் என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மன்னிப்போம் மறப்பதற்காக என்ற இந்த தலைப்பை நான் நபி அவர்களுடைய பல முன்மாதிரிகளிலே, நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த முன்மாதிரிகளில் ஒரு முன்மாதிரியை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. நபி அவர்களை நேசிப்பதென்றால் அவர்களுடைய முன்மாதிரிகளை நாம் நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பது.
அந்த வகையில் பல முன்மாதிரிகள் இருந்தாலும் இந்த இடத்தில் இந்த மன்னிப்போம், அதை மறந்து விடுவோம் என்ற அந்த தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகளை ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மனித சமூகத்தில் மிகவும் அரிதாகி போகி இருக்கின்ற ஒரு நட்பண்புதான் இந்த மன்னிக்கின்ற பண்பு. இந்த மன்னிக்கின்ற பண்பு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல ஏதாவது தவறு செய்துவிட்டால் அந்த சக மனிதனை, சகோதரனை மன்னிக்கின்ற அந்த பண்பாடு இன்றைக்கு சமூகத்திலே மிகவும் அரிதாகி போயிருக்கிறதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதனை சமுதாயத்தில் மிக உயர்ந்தவனாக அடையாளப்படுத்துகின்ற இந்த சமூகத்திலே ஒரு மனிதனை உயர்ந்த ஒரு பண்பாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு பண்பு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பழி வாங்குவதற்கு. ஒரு சக சகோதரன், சக மனிதன் தனக்கு ஏதாவது தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்காக வேண்டி அந்த சகோதரனை, அந்த மனிதனை பழி வாங்குவதற்கும் தகுதி இருக்கிறது இவனுக்கு. அவனை துன்புறுத்துவதற்கும் தகுதி இருந்தும் கூட, சகல வாய்ப்புகளும் இருந்தும் கூட, அந்த சகோதரனை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகின்ற பண்பு இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு பண்பாக இருக்கிறது. அந்த பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். முன்மாதிரியாக அந்த பண்பாட்டிலே இருந்து காட்டினார்கள். அவர்களை நேசிப்பதென்றால் இந்த பண்பையும் நாம் மன்னிக்கின்ற அந்த மனோபக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளிலே காணப்படுகின்ற விரிசல்கள், அண்டை அயலவர்களுடன் காணப்படுகின்ற அந்த பிளவுகள், அதே போன்று சமூகத்துக்கிடையிலே காணப்படுகின்ற இந்த பிளவுகள், சர்ச்சைகள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்திலே பிரச்சனை, அண்டை வீட்டானோடு சண்டை, சகோதரனோடு சண்டை, நண்பர்களோடு சண்டை, இப்படி ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொண்டு பகைத்து கொண்டு வாழுகின்ற நிலை எதனால் ஏற்படுகிறது தெரியுமா? நபிகளார் நமக்கு காட்டிய இந்த மன்னிக்கின்ற பண்பு, மன்னித்து மறந்து விடுகின்ற பண்பு. மன்னித்து விட்டு அவனை காணுகின்ற பொழுது இவனை மன்னித்து விட்டேன், இருந்தாலும் இவன் இப்படிப்பட்டவன் தான் என்ற எண்ணம் வராமல் இருக்க வேண்டும். அவனை அந்த மன்னித்தால் அப்படியே மறந்து விட வேண்டும். அந்த தவறை செய்யாதவனை போன்ற எண்ணம் அவனை அந்த சகோதரனை பார்த்தால் வர வேண்டும். இப்படியான இந்த மன்னிக்கின்ற, விட்டு கொடுக்கின்ற இந்த பெருந்தன்மை இல்லாததுதான் குடும்ப உறவுகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற சர்ச்சைகளுக்கும் அதே போன்று இன்னும் உள்ள சர்ச்சைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. எனவே இந்த விட்டு கொடுக்கின்ற, இந்த மன்னிக்கின்ற பண்பை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அணிகலனாக கொண்டால் நிச்சயமாக உயர்ந்தவர்களாக இந்த சமூகத்தில் அவர்கள் கணிக்கப்படுவார்கள். அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதும் இந்த மனிதன் இந்த உயரிய பண்பாட்டை, மன்னிக்கின்ற, விட்டு கொடுக்கின்ற இந்த பண்பாட்டை இழந்து விடுகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்வில் எத்தனையோ நலவுகளையும் எத்தனையோ நன்மைகளையும் அவன் இழந்து விடுகிறான். இந்த பண்பாட்டை கொண்டில்லாவிட்டால் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நலவுகளை எல்லாம் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து விடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் வசதி, சகல வசதிகளையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நெருங்கிய ஒரு உறவினரான மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடியவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உறவினர், அந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு ஏழையாக இருந்தார். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்திலே இருந்து
அவர்களுடைய மிஸ்தகுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். மிஸ்தகுடைய குடும்பத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகல செலவுகளையும் பார்க்கக்கூடிய ஒருவராக அதை பொறுப்பெடுத்து அதை நடத்தி கொண்டு வந்தார்கள். எங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய அவதூறு செய்தி பரப்பப்படுகிறது. அந்த அவதூறு செய்தி பரப்பப்பட்ட நபர்களிலே ஒரு நபராக, அந்த அவதூரை நம்பிய பரப்பிய ஒரு நபராக இந்த மிஸ்தகும் மாறிவிடுகிறார், ஆகிவிடுகிறார். அவரும் இந்த பட்டியலிலே இருக்கிறார். எனவே தன்னுடைய உறவினரான தான் செலவழிக்கின்ற அந்த குடும்ப செலவுகளுக்கு செலவழிக்கின்ற இந்த மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உறவினர் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்திலே, இந்த அவதூறு விடயத்திலே இவரும் அந்த அவதூறுகளை நம்பி பரப்பக்கூடிய ஒருவராக இருந்தார் என்ற செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேள்விப்பட்டவுடனேயே, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதா பஅதல்லதி கால லி ஆயிஷா, அல்லாஹ் மீது சத்தியமாக, சத்தியமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இதற்கு பின்னால் ஒரு அணுவளவேனும் மிஸ்தஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், செலவழிக்கவே மாட்டேன். ஆயிஷாவுடைய விடயத்தில் இந்த மிஸ்தஹ் என்பவரும் அதை நம்பி பரப்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இதுவரை காலமும் அவருக்கு நான் செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே இவரும் இந்த பட்டியலிலே இருப்பதினால் இதற்கு பின்னால் வல்லாஹ் மீது அல்லாஹ் மீது ஆணையாக நான் இதுக்கு பின்னால் அவருக்கு உபகாரம் செய்யவே மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொல்லிவிட்டார்கள். இந்த செய்திக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தி, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி அவங்க நிரபராதி என்றெல்லாம் வந்ததுக்கு பின்னால் உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு இந்த விஷயத்திலே அவர்கள் உதவி செய்ய மாட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே உடனடியாக மிஸ்தஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து, அபூபக்கர் அவர்களே, என்னை அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நானும் இப்படி தெரியாமல் இதை சொல்லிவிட்டேன், ஆகவே என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். உண்மையில் அவர்களும் மனிதன் தானே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதர், எங்களை போன்ற ஒரு மனிதர். தன்னுடைய மகள் விடயத்தில் யாராவது பொய்யான பிரச்சாரங்களை செய்தால் ஒரு தந்தை என்ன நிலையில் இருப்பார்? தன்னுடைய மகளுடைய விடயத்தில் இவ்வாறான அவதூறு பிரச்சாரங்கள் வருகின்ற பொழுது ஒரு தந்தை என்ன மனோநிலையில் இருப்பார்? ஆத்திரம் வரும், கோபம் வரும். அடே, நான் இவளுக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன், குடும்ப செலவுகளை அனுதினமும் கொடுத்து வருகிறேன், அப்படிப்பட்டவன் வந்த செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியாமல் கூட என்னுடைய மகளுடைய விடயத்தில் இவனும் ஒரு ஆளாக இருக்கிறானா, அவதூறு பரப்புவதில் ஒரு ஆளாக ஆகிவிட்டானா என்று கவலையோடு நான் இதுக்கு பிறகு செலவழிக்கவே மாட்டேன் என்ற அந்த கவலையிலே அவர்கள் அதை நிறுத்திவிட்டார்கள். உண்மையில் கவலை வரும் தானே, அது நியாயம் தானே. இருந்தாலும் ஓடோடி வந்து மிஸ்தஹ் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆனால் ஒரு தந்தையுடைய மகளுக்கு தந்தை என்ற அந்தஸ்திலே இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை அருளுகிறான். வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். உங்களிலே பொருள் வசதியும் வசதி வாய்ப்புகளும் உடையவர்கள், இந்த மிக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் எல்லாம் உங்களிலே தங்களுடைய உறவினர்களுக்கு செலவு செய்ய மாட்டேன், உபகாரம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிக்க மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான், அப்படி நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டாம், உதவி செய்வதை நீங்கள் நிறுத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவரை மன்னித்து மறந்து விடுங்கள், விட்டு விடுங்கள். எப்படி? இந்த பண்பாட்டை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான்.
யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகள் பற்றிய அந்த அவதூறு செய்தியை பரப்புறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் காணுகின்ற நேரம் எல்லாம் கோபம் வருமா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டானே இவன் என்ற ஒரு நினைவு வருந்தானே. மறுத்தார்கள், மன்னிக்க மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்லை, வல் யஃபு, மன்னித்து விடுங்கள், வல் யஸ்ஃபஹு, விட்டு கொடுத்து தாராளமாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் விட்டு கொடுங்கள். அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடாதா? நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கேட்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், விட்டு விடுங்கள், மறந்து விடுங்கள், வல் யஸ்ஃபஹு, மறந்து விடுங்கள், அப்படியே விட்டு விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஆனால் நீங்கள் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். இல்லை இல்லை, மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற வசனம் இறங்கிய உடனேயே ஓடோடி போகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடோடி செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த என்னுடைய விஷயத்திலே இந்த வசனத்தை இறக்கிவிட்டான். உண்மையில் நான் ஒரு தந்தையுடைய அந்தஸ்திலே இருந்தவன். மகளுடைய விடயத்தில் இப்படி சொல்லுகின்ற பொழுது ஆத்திரம் வரும். நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அவனை மன்னிப்பை, அவர் கேட்ட மன்னிப்பை கூட மறுத்து விட்டேன். அல்லாஹ் இப்படி இறக்கிவிட்டானா? அல்லாஹ் பலா வல்லாஹி இன்னி லா உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை விரும்புகின்றேன். அல்லாஹ் உடைய அந்த மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய அவனுடைய மன்னிப்பை நான் விரும்புகின்றேன். அந்த மிஸ்தகை நான் மன்னித்து மறந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லிவிட்டு மிஸ்தகை அழைத்து சொல்கிறார்கள், மிஸ்தகே வல்லாஹி லா உன்ஸிஹா அன்ஹு அபதன், இனி ஒரு பொழுதும் உனக்கு நான் வழங்கிய அந்த செலவீனங்கள் இருக்கே, அந்த செலவுகளை நான் நீக்கிக் கொள்ள மாட்டேன். உனக்கு தொடர்ச்சியாக நான் தந்து கொண்டே இருப்பேன். உன்னை நான் மன்னித்து மறந்து விட்டேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்கும் என்று அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிடுகிறார் என்ற செய்தியை நாங்கள் படித்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை, அந்த மிஸ்தகை மன்னித்து மறந்து விட்டார்களே. இதுதான் உயரிய பண்பு. இந்த பண்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்று சொன்னால் அவர்கள் மீது புகழ் பாடுவதா, அல்லது அவர்கள் மீது மௌலித் ஓதி உணவு கொடுப்பதா, அல்லது பயான்கள் வைத்து மீலாது விழா கொண்டாடுவதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படி ஏகப்பட்ட பண்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிகள் ஏராளமாக இருக்கிறது. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த மன்னிக்கின்ற, விட்டு கொடுக்கின்ற பண்பை யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவருடைய நிலையம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள், மனித என்ற வகையில் தவறு செய்வார்கள். அனைத்தையும் மன்னித்து மறந்து விடுங்கள். மறந்து விடுகின்ற பொழுதோ அல்லாஹ் மன்னிக்கின்றவர்களை இன்னும் உயர்த்துவான். இந்த பண்பாட்டை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த வந்தவர்கள் தான் எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய எல்லா முன்மாதிரிகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான நேசம் என்பதை மறந்து விடாதீர்கள். மாறாக இன்றைக்கு உலகத்திலே நடக்கின்ற இந்த அனாச்சாரங்கள், மார்க்கத்திலே இல்லாத இந்த நூதனங்கள் கிடையாது. அதை செய்து நரகத்திலே நாம் வீழ்ந்துவிடக் கூடாது. மாறாக ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற இந்த வசனங்கள், இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முன்மாதிரிகள் இந்த சமூகத்திலே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, யார் இந்த மன்னிக்கின்ற, மறக்கின்ற பண்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அணிகலனாக கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா இரையச்சமுடையவர்களாக இந்த பூமியிலே மாற்றி விடுகின்றான். இரையச்சம் உள்ளவர்களாக இப்படிப்பட்ட பண்புள்ளவர்களை அல்லாஹ் மாற்றுகின்றான். நீங்கள் மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்வதுதான்
நீங்கள் சக சகோதரன் தவறு செய்கின்ற பொழுது, குடும்பத்திலே உள்ளவர்கள் தவறு செய்கின்ற பொழுது, சகோதரங்கள் இன்னும் உள்ளவர்கள் தவறு செய்கின்ற பொழுது மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அவைகள். எனவே இந்த விடயங்களை மன்னித்து நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது இறையச்சத்துக்கு அது மிக நெருக்கமானது. அப்படி என்று சொன்னால் உங்களை யாரெல்லாம் இந்த மன்னிக்கின்ற மறக்கின்ற பண்பாட்டை அணிகலனாக கூறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மிகவும் இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றுகிறான். வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், மேலும் உங்களுக்கிடையில் நீங்கள் தயால குணத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான். மறந்து வாழுங்கள், மன்னிப்பு கொடுத்து அந்த தவறுகளை மறந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த பண்பாடுள்ளவர்களை அல்லாஹ் உயர்வான இடத்திலே வைக்கின்றான். அல்லாஹ் அவர்களை இறைவனுடைய இறை நேசர்களாக, தக்வாவுக்கு நெருக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றி விடுகின்றான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, யாரெல்லாம் மன்னிக்கின்ற மறந்து வாழுகின்ற பண்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுவர்க்கவாசிகளாக ஆக்கி விடுகின்றான். சுவர்க்கவாசிகளாக அல்லாஹ் அவர்களை மாற்றி விடுகின்றான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருளுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின்பாலும் நீங்கள் மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுங்கள். அவனுடைய சுவர்க்கத்தின்பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனம் இந்த வானம் பூமியை விட மிக விசாலமானது. அதை அல்லாஹ் இறை நேசர்களுக்கு முத்தகீன்களுக்கு அந்த சுவனத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த முத்தகீனுடைய பண்புகளை சொல்லுகின்ற பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் தர்ரா, அந்த இறைநேசர்கள் முத்தகீன்கள் இந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் தர்ராஇ, வசதி உள்ள நிலைமையிலும் கஷ்டமான ஏழ்மையான நிலையிலும் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் காலிமீனல் கைல, கோபத்தை, இந்த ரோசம் வருமே இந்த ரோசத்தை மென்று விழுங்கி அடக்கி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிரச்சனைக்கும் சச்சரவுகளுக்கும் மனக்கசப்புகளுக்கும் காரணம் என்ன? கோபம் வருவது, ரோசம் வருவது. அந்த ரோசத்தை எவர்கள் அடக்கி வாழ்கிறார்களோ அவர்கள் சொந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களுக்கு தவறு செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய தவறுகளை மன்னித்து அவர்களை தாராள தன்மையோடு விட்டு கொடுத்து மறந்து வாழ்கிறார்களோ இவர்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட உயரிய ஒரு பண்பு என்பதை பாருங்கள். மன்னிப்பதால் எந்த ஒன்றும் குறையாது. சகோதரர்களே, யாரெல்லாம் மன்னிக்கின்ற பண்பாளுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மரியாதையில், அவர்களுடைய குடும்ப அந்தஸ்திலே அவர்களுடைய எந்த ஒரு அந்தஸ்தும் அணுவளவும் குறையாது. ஏன் மன்னிக்காமல் இருக்கிறோம்? ஏன் அந்த சண்டை சச்சரவுகளை, இல்லை அவனுக்கு நான் பழி தீர்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த வைராக்கியம், அந்த கோப உணர்வு ஏன் வருகிறது? என்ன நான் இரண்டாவதாளா, என்ன நான் அடிமையா, என்ன நான் ஒரு பொம்பளையா என்றெல்லாம் கேட்போமே. இல்லை, நான் அவனுக்கு என்ன செஞ்சுதான் தீரணும் என்ற அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வு ஒரு பொழுதும் எங்களை அந்தஸ்துக்கு வராது. அந்த உணர்வு இல்லாமல், இல்லை நான் மன்னித்து விட வேண்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒன்றும் ஆகாது என்ற மனோநிலையை எடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த மனிதனை நிச்சயமாக உயர்த்துவான். அவனுடைய அந்தஸ்திலே, அவனுடைய குடும்ப அந்தஸ்திலே அவனுடைய எந்த வருமான கண்ணியமும் குறையாதே. மாறாக அல்லாஹ் இப்படிப்பட்ட பண்புள்ளவர்களை அல்லாஹ் மிகவும் உயர்த்துகிறான். மிகவும் உயர்ந்த இடத்திலே கண்ணியம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா நகசத் சதகத்து மின் மால், யாரெல்லாம் சதக்கா செய்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் ஒரு பொழுதும் குறைய மாட்டாது. யாரெல்லாம் சதக்கா செய்கின்ற பண்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பொருட்களில் ஒரு அணுவளவும் குறையாது, அது வளர்ந்து கொண்டே போகும். வமா ஜாதல்லாஹு அபுதன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, யார் பிறருடைய சக சகோதரனுடைய குற்றங்களை மன்னித்து, யார் சக சகோதரனுடைய குற்றங்களை மன்னித்து அதிலே அவர்கள் கண்ணியத்தோடு அவர்களை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே வாழ வைப்பான். விட்டு கொடுத்து வாழ்ந்தால், மன்னித்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களை இஸ்ஸன் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கண்ணியம் குறையாது.
நாம் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன்னிப்பதினால், விட்டு கொடுப்பதினால், அந்த தவறை மறப்பதினால் அல்லாஹ் இஸ்ஸன் கண்ணியத்தை அல்லாஹ் இன்னும் மேலோங்கி தருவான், இன்னும் அதிகப்படுத்தி தருவான். வமா தவால அஹதுல் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹு. எவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுத்து நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதென்றால் இதுதான் உண்மையான நேசம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பண்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். எனவே இந்த பண்பாட்டை மன்னிக்கின்ற, விட்டு கொடுக்கின்ற இந்த பண்பாடுள்ளவர்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் இந்த மன்னிக்கின்ற மனப்பான்பு, இந்த பண்பாடு ஒரு உயரிய பண்பாடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தாலா இதற்கு மிகப்பெரிய கூலிகளை வழங்குகிறான். அதே போன்று நாம் யோசிக்கலாம், அப்படி என்று சொன்னால் இந்த மன்னித்து மறந்து விடுவோமே, இந்த மன்னிக்கின்ற பண்பாடு சரி, எந்த அளவுதான் மன்னிப்பது? ஒருத்தர் என்னுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு தவறு செஞ்சு கொண்டிருக்கிறார், என்னை பழிவாங்கி கொண்டிருக்கிறார், இப்படி சொல்லுவோமே, நான் எத்தனை தடவை தான் அவனை மன்னிப்பது? அந்த சகோதரனை, அந்த உறவினரை, அந்த நண்பனை எத்தனை தடவை தான் மன்னிப்பது என்று நாம் சொல்லுவோமே. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய ஊழியர் ஹாதிம் தவறு செய்கின்ற பொழுது நான் அவரை எத்தனை தயணம் மன்னிக்கணும்? ஒரு தயணம், 2 தயணம், 3 தயணம், அதோட முடித்துக் கொள்றதா? சொல்லுவோமே, ஒரு தயணம் பரவாயில்லை, 2வது தடவை பரவாயில்லை, 3வது தடவை பரவாயில்லை, விட்டு கொடுக்கலாம், இனியும் மன்னிக்கிறதா என்று சொல்லுவோமே. அப்படி கேட்கிறார், 3 எத்தனை தடவை மன்னிப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் 70 தடவை, ஒரு நாளைக்கு நீ அவரை 70 தடவைக்கு மேலாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்க, ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அல்ல, ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலால் அவர், உன்னுடைய அந்த ஊழியர் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் அவரை நீ மன்னித்து மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 70 தடவை. அப்ப 1, 2, 3 கிடையாது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மன்னித்து மறந்து வாழுகின்ற பண்பிற்கே இது சுவர்க்கத்துடைய பண்பு. சுவர்க்கத்துக்கு அந்த மனிதனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உயரிய பண்பு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, குடும்பங்களிலே நிம்மதி சந்தோஷம், சமூகத்திலே நிம்மதி சந்தோஷம், இப்படி எல்லா கண்ணியமாக வாழ்வதற்கான அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விடயம்தான் இந்த சக மனிதர் தவறு செய்கின்ற பொழுது, அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டு அயலர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மன்னித்து நாங்கள் மறந்து வாழ்வதுதான் சுவர்க்கத்துக்கு எங்களை எடுத்து செல்லக்கூடியது, நிம்மதியான வாழ்வை தரக்கூடியது என்ற இந்த நபியுடைய, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடையவும் இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு காட்டிய இந்த பண்பாட்டை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது உண்மையான நேசம். இதுதான் நேசம் என்பதை புரிந்து நபியுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக சொன்னார்களோ அத்தனையும் வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடந்து அந்த சுவனத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.